வந்து பாட்டு ஓடி இருக்குங்க, அவருக்கு பிடிச்ச பாட்டா. இதை பார்த்துட்டு அவங்களோட தாத்தாவோட பையனை தவிர பேரன், அவங்க பையனோட ஒய்ஃப் எல்லாருமே ஏன்சிட்டு ஷாக்காக நின்று பார்த்துருக்காங்க. பட் பையன் மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா படுத்து தூங்கியிருக்காரு. ஒன்றுமே புரியல அவங்களுக்குமே. சின்னடா இது இப்படி, இவர் கொஞ்சம் அசல்ட்டாக இருக்காரு. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் பயந்துருக்காங்க. அப்போ இவரை எழுப்பி விட்டுருக்காங்க. எழுப்பி இவர் என்ன பண்ணா கேஷுவலாக போயிட்டு அந்த ரேடியோ வந்து ஆஃப் பண்ணிட்டு வந்து திருப்பி தூங்கிட்டான். அசல்ட்டாக வந்து படுத்துட்டாராம். அப்போ பையனுக்கு கூட அப்பா ஒருவேளை பயப்படல, இல்லை பயப்படாத மாதிரி நடிக்கிறாரு, இல்லை ஏதோ ஒன்று தானா ஏதோ ஓடிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க நீங்கள் நைட்டு தூங்கியிருக்காங்க. இப்படி தூங்கும் போது என்ன இருக்குன்னா அவங்க தூங்கி முடிச்சுட்டு காலையில் எழுந்திருக்காங்க. அடுத்த நாள் என்ன இருக்குன்னா அதே மாதிரி நைட் என்ன இருக்குன்னா அந்த ரேடியோ வந்து திருப்பி ஆன் ஆயிருக்கு. ஆன் ஆகும்போது திருப்பி அந்த அசால்ட்டா படுத்தாங்களா அவங்க பையன், அவங்களுமே எனக்கு நைட் கொஞ்சம் பயந்துருக்காங்க. என்னடா இது இன்னைக்குமே ஓடுது, நேற்று கூட சரி ஏதோ தெரியாம இதுவாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்துருக்காங்க. திருப்பி இன்னைக்கு நைட் எப்படி இது ஓடுதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு ஷாக்காக இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஷாக்காக மொத்த குடும்பமும் எழுந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் அந்த அப்பா போயிட்டு திருப்பியுமே அந்த ரூம்குள்ள போய் ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காரு. வந்து உட்காந்து கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிருக்குன்னா அந்த தாத்தாவோட இருமல் சவுண்டு, அவர் இரும வரல, அந்த இருமல் சவுண்டு அந்த ரூம்ல வந்து கேட்டுருக்கு. இதை பார்த்தோன்னா அவங்க டோட்டல் வீடுமே ஒரு மாதிரி பயந்து ஒரு மாதிரி நைட்டு ஃபுல்லாக லைட்டு போட்டுட்டு தூங்காமே இருந்திருக்காங்க. காலைல விடிட்டோம், என்ன பண்ணணும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அந்த தாத்தா இருமல் சவுண்டு கேட்டதுக்கப்புறம் அவங்க பையன் கூட காலைல எஞ்சோடனே போயிட்டு அந்த சாமியார்கிட்ட, அந்த ஊரில் அந்த கேரளா சைடில் மந்திரிக்கிறவங்ககிட்ட போயிட்டு பார்த்துருக்கோம். அவங்களும் அந்த வீட்டை வந்து பார்த்துருக்கும் போது அவங்க வந்து சொன்ன ஒரே விஷயம், இந்த ரேடியோ வந்து அவங்க தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால இதை விட்டு அவர் போக மாட்டார், அதுவும் இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ரேடியோ போயிட்டு அங்கே அவர் எங்கே புதைச்சி எரிச்சிங்களோ அந்த இடத்துல வச்சு எரிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரேடியோ தூக்கிட்டு போயிட்டு அவர் எங்கே எரிச்சாங்களோ பக்கத்தில் வச்சு எரிச்சு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரேடியோ சவுண்டு கேட்கல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்துட்டு பேர் கூட சொல்ல மாட்டோம்னா இது வந்து அந்த கேரளான்ற ஊரில் வந்து உண்மையான